உங்களோட ஆசைகள் எல்லாமே நடந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா நல்லா இருக்குங்க. அது எப்படி நடக்க வைக்கிறது? அதுதான் எல்லாரோடைய கேள்வியே. அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கிள் நடக்க காத்திருக்குன்னே சொல்லலாம். டெய்லியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் எப்படிங்க பண்ணுறது? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டெய்லியும் நம்ம சின்ன வயசில் காலையில் எந்திரிச்சு பல் விளக்கிட்டு பால் குடிச்சிருப்போம். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறனால நம்மளும் இப்போ நம்மளை அறியாமலே தூங்கி எழுந்திரிச்சோடனே ப்ரெஷ்ஷை தான் தேடுவோம். இது எதனாலன்னா நம்மளோட ப்ராக்டிஸ் தான். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பாசிட்டிவாக திங்கிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே பாசிட்டிவாக தான் மாறும். சப்போஸ் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் மாறும். நம்ம கையில் தாங்க இருக்குது. ஒத்தவையே தான் இருக்கும். எதை நினைக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, எதை செயல்படுத்துகிறோமோ அதுதான் நம்மக்கிட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம நல்ல உணர்வாக இருந்தாலே போதும், நம்மக்கிட்ட எல்லாமே நல்லதாக மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மைதாங்க. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை வழி நடத்துதுன்னே சொல்லலாம். ஒரு சிலர் கேட்பாங்க, என்னோட எண்ணம் மட்டும் ஏன் நடக்க மாட்டுது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது? எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் கடவுள் கொடுக்குறாரு, மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எதனாலனா உங்களோட எண்ணத்தில் தெளிவு இல்லைங்க. உங்களோட மனசில் ஒரு தெளிவான எண்ணம் இருக்கணும். உங்களோட எண்ணங்கள் உங்களோட இலக்கை நோக்கி தாங்க இருக்கணும். அது சரியாக இருந்துச்சுன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். சரிங்க, இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறீங்களே, இந்த யூனிவர்ஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பல பேர் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். யூனிவர்ஸ் எங்கே இருக்குது? அந்த வானத்தில் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வானத்தில் இல்லைங்க, நம்ம கூட தான் இருக்குது, நம்மளுக்குள்ளேயே தான் இருக்குது. நம்ப முடியுதா? ஆமாங்க, யூனிவர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம மனசுலேயும் இருக்குது, நம்மளோட தூக்கத்துலேயும் இருக்குது. நம்மளை யாரும் பார்க்கலன்னு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளை யூனிவர்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லது பண்ணாலும் பார்க்கும், கெட்டது பண்ணாலும் பார்க்கும். நீங்கள் அதனால் எப்பவுமே நல்லது பண்ணணும்னு நினைங்க. நம்மளை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பாக கெட்டது பண்ணவே மாட்டோம். நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே சொன்னது, இன்னைக்கு கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கஷ்டமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எப்படி நல்லா இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அதில் ஈடுபாடு இருக்காதுங்க. இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா தான் அதில் ப்ராஃபிட் கூட வரும். அதனால் எந்த ஒரு வேலையுமே நம்ம ஈஸியாக செய்யணும். நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே அந்த வேலையில் தான் கவனமாக இருக்கணும். ஒரு வேலை செய்கிறப்ப 2 தாட் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் ஒரு தாட், அந்த பக்கம் ஒரு தாட் அப்படி இருந்துச்சுனாலே நம்மளோட வேலைகள் எல்லாமே சிதறபடி ஆகும். மேனிஃபெஸ்டேஷனோட முக்கியமான ஒரு அடிப்படை தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் திங்கிங் தாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எதை வெளியே விடுறோமோ அதுதான் திருப்பி நம்மளுக்குள்ளே வரும். அதனால் எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்காக தான் இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங்கை நான் எப்படிங்க கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் தாங்க நன்றி உணர்வு. நன்றி உணர்வு யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையுமே யூனிவர்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி உணர்வுனா என்னங்க? நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு நன்றி சொல்கிறதா? அப்படி கிடையாதுங்க. நன்றி உணர்வுனா உங்கள் மனசார சொல்லணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப உங்களோட பேனா வேலை செய்யலை. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு பேனா கொடுக்குறாங்க. அந்த பேனா இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை என்ன இருக்கும்? நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது, நீங்கள் ஃபெயில் ஆகிருப்பீங்க, நீங்கள் நல்ல போஸ்டிங் போயிருக்க முடியாது, உங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே பாதிச்சிருக்கும். சப்போஸ் அந்த பேனா கொடுத்தனால உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதாங்க நன்றி உணர்வு. அந்த பேனா இல்லைன்னா உங்களோட லைஃப் என்ன இருக்கும்? அப்போ அந்த பேனா கொடுத்தவருக்கு நீங்கள் என்றைக்குமே நன்றியோடு இருக்கணும். அவர் என்ன கெட்டது பண்ணாலும் உங்கள் மனசில் தோன்றது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரே அப்படின்னு தான். அந்த மாதிரி நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கிள் காத்திருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு கிடைச்ச எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நினைக்கணும். ஆமாங்க, எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, என்னோடய லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்காம நான் நல்லா இருக்கேன், எனக்கு கீழே இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப நான் எவ்வளவோ நல்லா இருக்கேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மனசு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க.
உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்க தயாராக இருக்குது. சரி, இந்த நன்றி உணர்வை எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்றி உணர்வை காலையில் எந்திரிச்சோன்னே ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, உங்கள் லைஃப்பில் பார்ட்னர் எப்படி இருக்கார், உங்களோட குழந்தைங்க எப்படி இருக்காங்க, உங்களோட அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் கிடைச்சது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தானே. அம்மா அப்பா இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கிடைச்சது கிஃப்ட்டுன்ட்டு நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நைட்டு தூங்குறப்பையும் இவங்கெல்லாம் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். எப்பயுமே நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு கிடைச்சது நம்ம பெஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம வாழணுங்க. வாழ்ந்தாலே போதும், நம்மளுக்கு யூனிவர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன, என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்கூட்டி இல்லை. ஆனால் இந்த ஸ்கூட்டி மேலே எனக்கு ஒரு பயங்கரமான ஆர்வம். ஆனால் அந்த ஸ்கூட்டி வாங்கணும்னு சொன்னாலும் எங்கள் வீட்டில் அப்போ வாங்கி தரல. சரி, கல்யாணம் பண்ண பிறகு என்னோடய ஹஸ்பண்ட் வர்றப்பயே லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டாரு. சரின்ட்டு நான் லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டும் வந்துட்டேன். வந்த பிறகு குழந்த டெலிவரி அப்படின்ட்டு ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூட்டி வாங்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4 வருஷமும் பார்த்தீங்கன்னா நான் நடந்தே தான் போவேன், நடந்தே தான் வருவேன். ஒரு 2 கிலோமீட்ரு நான் கடைக்கு போகணும்னா என் வீட்டிலேருந்து நான் நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். கட்டப்பையும் இருக்கும், குழந்தையும் இருக்கும். இதை எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணி வரணும்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்கூட்டி வந்தது பார்த்திங்கன்னா என் பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தாரு. அது செகண்ட் ஹேண்டாக வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அந்த ஸ்கூட்டியை நாங்கள் ரெகுலராக 6 மந்த்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி, ஆக்டிவாக. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வண்டியை பார்த்துட்டு இன்னும் இந்த மாடலை வச்சுருக்கியே, மாற்றலையா அப்படின்னுவாங்க. அப்புறம் எனக்கு என்ன சொல்லுவேன்னா, அந்த வண்டியை மாற்றணுன்னு எனக்கு ஒரு ஆசையே கிடையாது. ஏன்னா அந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ராசியான வண்டி என்னை பொறுத்தவரையும். ஏன் ராசியான வண்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வண்டி வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் நடப்பேன். பேக்கையும் தூக்கிட்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு வரப்போ நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நிறைய குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்போ அந்த 2 குழந்தைங்களையும் ரோட்டில் நடக்க வச்சுட்டு நம்ம பேக்கையும் எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம். அப்போ இந்த வண்டி வந்த பிறகு என் குழந்தைங்கள பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நான் வண்டியில் போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ எனக்கு எவ்வளவோ வேலைகளை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கு இந்த வண்டி. நான் ஃபஸ்ட்டு அதை தான் நினப்பேன். நம்மளுக்கு நடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்மளை இந்த வண்டி சொகுசாக வச்சுருக்கு. பழைய வண்டியாக இருந்தாலும் இது நாள் வரையும் என்னை ஒரு நாள் கூட கீழே தள்ளி விட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ராசியான வண்டினே சொல்லலாம். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொன்னாலும் எனக்கு இந்த வண்டியை விட மனசில்லை. இப்போ மாத்திரேன்டா, இன்னும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த வண்டி நல்லா இருக்குது. மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவங்களோட அபிப்பிராயத்துக்காண்டி நம்ம வண்டியை மாற்றக்கூடாது. நம்மளுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கா, நல்லா ஓடுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அப்போ நானும் சரி என் குழந்தைங்களும் சரி, நீ இப்போ ஸ்டார்ட் ஆகலைன்னா உன்னை காயெல்லாம் கடைக்கு போட்டுரும் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அந்த வண்டிக்கு நம்ம உயிர் இல்லைன்னு நினைக்கிறோம். அந்த வண்டி அந்த மாதிரி சொன்னோடனே ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அப்போ அதுக்கு கண்டிப்பாக உயிர் இருக்குது தானே. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்ந்தாலே நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். அதை வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் நன்றி உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது. இப்போ சில பேர் கேட்கலாம், ஏங்க இப்போ நல்லா இருக்கிறப்ப நெகட்டிவ் தாட்ஸ் வராதுங்க, சப்போஸ் நம்ம கஷ்டப்படுறோம் அந்த நேரத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் தானங்க நம்ம மனசு ஃபுல்லாக இருக்கும், அதை நாங்கள் என்னங்க பண்ணுறது? நம்மளுக்கு பயமாகவும் இருக்கும், இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் அப்படின்னு பலரும் நினைப்பாங்க. ஆனால் இந்த பயத்தை பார்த்து பயப்படாதீங்க. பயம்னு ஒன்று இருக்குங்க, அந்த பயம்தான் நம்மளை வாழவே வைக்காது. ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடுறதை விட அந்த பயத்தை நினச்சி கடைசி வரையும் அந்த பயத்தை பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன நடக்கும், இதுக்கடுத்து என்ன நடக்கும், இது நடந்தால் இவ்வளோதான் அப்படின்னு அந்த ஃபினிஷ் பண்ணிட்டோம்னாலே போதும். நம்ம வாழ்க்கையில் கெட்டது வரவே வராது. அது மட்டும் இல்லை, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசில் இருக்கவே இருக்காது. பயத்தை பாதியோடு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஐயோ இது நடந்துச்சுன்னா இது நடந்துருமே அப்படின்னு அந்த எண்டு முடிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்பயுமேங்க பாசிட்டிவாக தான் இருக்கணும். நீங்கள் பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் நடக்கும். அந்த வைப்ரேஷன் உங்களை தப்பாக எதையுமே முடிவு பண்ண வைக்காது. உங்ககிட்ட ஒரு உள்ளுணர்வாக சொல்லும், இது பண்ணுனா இது சரியாக இருக்கும் பண்ணு அப்படின்னு.
பண்ண வேணான்னு முடிவு பண்ணாலும் இது பண்ணுனா இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு உள்ளுணர்வு கண்டிப்பாக சொல்லும். அதனால பாசிட்டிவாக பேசியே பழகுங்க. எல்லார்கிட்டையும் பாசிட்டிவாக பேசுங்க. நீங்கள் பாசிட்டிவாக பேச பேச நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக ரிமூவ் ஆயிருங்க. இப்போ சில பேருக்கு டவுட் வரும், நெகட்டிவாக பேசுகிறேன்னா பாசிட்டிவாக பேசுகிறேன்னா என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலையேங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இது ஒன்றும் இல்லைங்க, என்னால் செய்ய முடியாது, எனக்கெல்லாம் இது செட் ஆகாது, ஐயோ இந்த வேலையெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறது தான் நெகட்டிவ் தாட்ஸ். இதே இது பாசிட்டிவ் தாட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, என்னால் செய்ய முடியும், எனக்கு இதெல்லாம் ஈஸிங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு சுஜிபியான மேட்ரு அப்படின்னு சொல்கிறது தான் பாசிட்டிவ் தாட்ஸ். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ஃபேக்காக தாங்க தெரியும். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களை அறியாமலே ஒரு மிராக்கிள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன். எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுன்னா நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லி பழகுனீங்கனாலே போதும், உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்கும். எப்பயுமே நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறப்ப மனசில் இருக்கிற ஆசைகள் நடந்ததாக அஃபர்மேஷன் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு அதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் அஃபர்மேஷன் சொன்னீங்கனாலே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங். அதாவது எதெல்லாம் அஃபர்மேஷன் சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் தெரியும் அது உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றது. நானுமே ரெகுலராக பயிற்சி பண்ணுவேங்க. அதாவது எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் வச்சுருப்பேன். அந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் ரெகுலராக எழுத என்ன எறியாமலே அதெல்லாம் வாங்கணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எழுதி பார்க்குறது ரொம்பவே நல்லது. சரிங்க, அஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஸ்கிரிப்டிங் பண்ணணும்னு சொல்கிறீங்க, வேறு என்னென்னலாம் பண்ணுனா நம்மளோட லைஃப்பில் மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஹேபிட்டாக நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணணுங்க, மெடிடேஷன் பண்ணணும். விஷுவலைசேஷன் பண்ணணுன்னா எப்படிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் செலக்ட் ஆகணும் குரூப் 4 அப்படின்னா, எக்ஸாமில் பாஸ் ஆன பிறகு வேலை கிடச்சி நீங்கள் வேலைக்கு எப்படி கிளம்பி போவீங்க, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் போவீங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சேலரி நீங்கள் வாங்கினா உங்களோட முகத்தில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். உங்களோட சர்க்கிளில் உங்களை பற்றி எல்லோரும் எப்படி பேசுவாங்க, இங்கே பாரு படித்தாண்டா, பாஸ் ஆகிட்டாண்டா, கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டானா, உங்களோட பையன்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே போதும், அந்த ஜாப் உங்களை தேடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் இத்தனை நாள் அந்த ஜாப்பை தேடிருப்பீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களை அந்த ஜாப் தேடிக்கிட்டே இருக்கும். இந்த கற்பனைகள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு சில்லித்தனமாக இருக்கும். ஆனால் அதை எல்லாமே ரியலாக வர்றப்போ உங்களை அறியாமலே ஒரு மிராக்கிள் காத்திருக்குன்னே சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு கனவையுமே ஏக்கத்தோடு நீங்கள் முடிக்கக்கூடாதுங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்கள் கனவு சக்ஸஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். அதாவது எல்லாருக்கும் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே வர்றது பார்த்திங்கன்னா இந்த கோபம் தான். இந்த கோபம் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நாம் நரம்பு சூடாகிறனால தான் நம்மளுக்கு கோபம் வருது. அப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட கோபங்கள் வராது. மூச்சு பயிற்சி எடுத்துட்டாலும் கோபங்கள் வராது. மெடிடேஷன் பண்ணோம்னா நம்ம எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக இருப்போம், எல்லாத்துலேயுமே கவனமாகவும் இருப்போம். அதனால் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களோட கனவுகளை நீங்கள் அடையணும்னா உங்களோட எண்ணங்கள் கண்டிப்பாக தெளிவாக இருக்கணுங்க. உங்களோட மனசு உறுதியாக இருக்கணும். சொல்லப்போனால் உங்களோட எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ஆசைகளை எல்லாத்தையும் பிரபஞ்சம் அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.